الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ جعل الذين كفروا في قلوبهم الحمية حمية الجاهلية فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وألزمهم كلمة التقوى وكانوا أحق بها وأهلها وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களில் இரண்டு சாரார்களை உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சாரார் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சாரார் அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்கள். ஹுவல்லதி ஹலககும் ஃபமின்கும் காஃபிரு வமின்கும் முஃமின். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹ் உங்களை படைத்தான், உங்களில் பல பேர்கள் காஃபிர்களாகவும் உங்களில் சிலர் முஃமின்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்ப்பது இந்த இரண்டு அடிப்படைகளை வைத்து. முஃமினானவனுடைய ஈமானை வைத்து ஒரு முஃமினை அல்லாஹ், ஒரு முஃமின் என்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று, அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்கள் என்று, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்திலே அல்லாஹு தஆலா பல குழுக்களாக, கோத்திரங்களாக, இனங்களாக, பல குழுக்கள், அதாவது கோத்திரத்தினர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருப்பது, மனிதர்கள் ஒருவர் இன்னும் ஒருவரை நேசிக்க வேண்டும், ஒருவர் இன்னும் ஒருவரை மதிக்க வேண்டும், ஒருவர் இன்னும் ஒருவரை அடையாளம் காண வேண்டும், பரஸ்பரம் அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர முஃமின் காஃபிர் என்ற இரண்டு அடிப்படைகளையும் தாண்டி ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை, படித்தவன் படிக்காதவன் என்ற வேற்றுமை, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமை, கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற வேற்றுமை குர்ஆனில் எங்கும் பேசப்படவில்லை. மனிதர்களுடைய அடிப்படை ஒன்றாக இருக்கிறது. நிறம் வித்தியாசப்படலாம், உணர்வுகள் வித்தியாசப்படலாம், பிறந்த இடம் வித்தியாசப்படலாம், வாழ்கின்ற சூழல் வித்தியாசப்படலாம். ஆனால் மனிதனுடைய ஆரம்பம் சுவர்க்கத்திலே தொடங்கியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அம்மையார் அவர்களும் சுவர்க்கத்தில் தான் பிறந்தார்கள், படைக்கப்பட்டார்கள்.
சுவர்க்கத்தில் தான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். கணவன் மனைவி என்ற உறவை சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களின் மூலமாக உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களை மனிதர்கள் என்று பார்க்கின்றானே தவிர மனிதர்களை அல்லாஹ் வித்தியாசமாக பார்ப்பதும் கிடையாது. மனிதர்களை வித்தியாசமாக மனிதர்கள் பார்ப்பதை அல்லாஹ் விரும்புவதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் மனிதர்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும். அந்த இரண்டு விடயங்களின் மூலமாக மனிதர்கள் நரகத்துடைய எரிகொல்லிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நரகத்துடைய எரிகொல்லிகள் அவர்கள் யார்? முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தஃபாகுர் ஃபில் அஹ்சாப். உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒருவன் தன்னை ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு வித்தியாசமான படைப்பாக கருதி என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நான் தான் உயர்ந்தவன், என்னை விட உயரமானவர்கள், என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது, எனது குடும்பம் தான் உயர்ந்த குடும்பம், என்னுடைய குடும்பத்தை விட உயர்ந்த குடும்பம் உலகத்தில் கிடையாது என்று குடும்பத்தை சொல்லி, தந்தையை சொல்லி, மூதாதையர்களை சொல்லி, குடும்பத்துக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நிஅமத்துக்களை பாக்கியங்களை சொல்லி மற்ற மனிதர்களுக்கு முன்னால் தனது குடும்பத்தின் உயர்வை, தனது ஊருடைய உயர்வை, தனது கோத்திரத்துடைய உயர்வை பேசி அத்தானு ஃபில் அன்சாப், ஏனையவர்களை குறை காணக்கூடியவன், ஏனையவர்களை அற்பமாக கருதுவது. இரண்டு விடயம், தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கோத்திரத்தினர்களை அல்லது தன்னுடைய கிராமத்தார்களை, தன்னுடைய ஊர் மக்களை இனவாதம் என்று சொல்வார்கள். இனவாதம் என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் மீது வைக்கக்கூடிய உணர்வு மாத்திரமல்ல. முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் இனவாதம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் பிரதேசவாதம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் குலவாதம் இருக்கக்கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரண்டு விடயங்களும் தன்னை, தனது சமூகத்தை, தனது ஊரை, தனது குடும்பத்தை உயர்த்தி மற்றவர்களை அற்பமாக கருதுவது, மற்றவர்களை குறை பேசுவது, மற்ற குடும்பத்தார்களை, மற்ற உறவுகளை, மற்ற இனத்தினர்களை அற்பமாக கேவலமாக குத்தி பேசுவது, இவ்விரண்டும் மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேர்கள் தங்களை மாத்திரம் பெருமையாக கொண்டு நான் தான் என்ற பெருமையோடு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மலத்தை உருட்டக்கூடிய ஒரு அற்பமான அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, மல உருட்டி என்று சொல்வார்கள். வண்டு இனத்திலே மிக கேவலமான ஒரு இனம்தான் அல் ஜுல் என்று சொல்லக்கூடிய மலத்தை உருட்டக்கூடிய, மலத்தை உண்ணக்கூடிய ஒரு வகையான வண்டு இனம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எத்தனையோ பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை விட்டால் ஆள் கிடையாது, எனது கோத்திரத்தை விட்டால் வேற கோத்திரம் கிடையாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மலத்தை உருட்டக்கூடிய மலவண்டை விட அற்பமானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப பெருமை, ஊருடைய பெருமை, அதாவது தன்னை சார்ந்தவர்களுடைய பெருமையை பேசி மற்றவர்களை தாழ்த்த வேண்டாம், இவ்விரண்டும் உங்களை நரகத்திலே இட்டுச் செல்லும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமின் எல்லா முஃமின்களையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அது கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் மனிதர்கள் இரண்டு கூட்டம் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரதேசவாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, பிரதேசவாதம் என்பது சில விடயங்களை எங்களுடைய ஊராக்கள் மாத்திரம்தான் செய்யணும், வந்தவர்கள் செய்யக்கூடாது. சில பொறுப்புகள் எங்களோடு பிறந்தவர்கள், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள், எம்மோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும், வந்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது குர்ஆன் மிக கேவலமாக பேசக்கூடிய ஒன்று. பிரதேசவாதம் சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்பட்டது, நபி அவர்கள் திருத்தினார்கள், நபிமார்கள் வாழ்ந்த காலத்திலே காணப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் அதை கேவலமாக பேசுகின்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்
ஒரு வியாபார சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள் அந்த சமூகத்துக்கு. அந்த சமூகத்திலே சில பேர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், லவ்லா ரஹ்துக் லரஜம்னாக் வமா அன்த அலைனா பிஅஸீஸ். ஷுஐப், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய கிராமம், உங்களுடைய ஊர் மக்கள், அவங்க மாத்திரம் இல்லை என்றால் லரஜம்னாக, உங்களை நாங்கள் கல்லால் அடித்துக் கொள்ளுவோம் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை சொல்லி, குடும்பவாதம், அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை சொல்லி பிரதேசவாதம், உங்களோட ஊராக்கள், உங்களோட மஹல்லா வாசிகள் உங்களோட இருக்கிறாங்க, அப்படி அவங்க மட்டும் இல்லைண்டா உங்களை கொலை செஞ்சிருப்போம் என்று சொன்ன நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? அரஹ்தி அஅஸ்ஸு அலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட, எம் எல்லோரையும் படைத்த அல்லாஹ்வை விட உங்களுக்கு என்னுடைய மஹல்லா வாசிகள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய கோத்திரத்தினர்கள், என்னுடைய ஊர் மக்கள், என்னோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு கண்ணியமானவர்களாக ஆகிவிட்டார்களா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. சொன்னார்கள், வேண்டாம், பிரதேச ரீதியாக முஸ்லிம்களை பிரித்து பேச வேண்டாம், நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் சொல்கிறது, பிரதேசவாதம் இருக்கக்கூடாது. வந்தான் வரத்தான் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இந்த குடும்பத்தை சொல்லி பெருமை பேசி மற்றவர்களை அற்பமாக கருதி தமது ஊரை உயர்த்தி மற்ற ஊரை தாழ்த்தி வாழ்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு யுத்தத்தில் மதீனாவிலே 2 சாரார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவுஸ் என்ற ஒரு சாரார், ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சாரார். இரண்டும் 2 பிரதேசங்கள், ஆனா ஒரே ஊரிலே வாழ்ந்தவர்கள். 2 பிரதேசங்களாக, 2 பிரிவினர்களாக பிரிந்து ஜாஹிலியா காலத்தில் இருந்து யுத்தம் செய்யக்கூடியவர்களாக, குலப்படிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக, தமது கிளை, தமது சமூகம், தமது கோத்திரம் என்று கோத்திரத்துடைய அந்த வெறியில், இனவெறியில் வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குழுவாக, ஒரு அடிப்படையில் அன்சார் என்ற பெயரை குர்ஆன் சொல்கின்ற அளவுக்கு அந்த 2 சாராருக்கும் இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். குர்ஆன் எங்கும் அவுஸ் என்று ஹஸ்ரஜ் என்று பேசவில்லை, மதீனா வாசிகளை அன்சார் என்று பேசுகிறது. உதவக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கு உதவக்கூடியவர்கள், நலவுகளுக்கு உதவக்கூடியவர்கள் என்று அவர்களை வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் பிரதேசவாதம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அன்சாரிகள் அல்லாஹ் எப்படி ஆக்கினா? மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த, மக்காவை பிறப்பிடமாக தாய் நாடாக ஏற்று வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் வந்து வாழக்கூடிய இடமாக, வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய இடமாக, தங்களுக்கு மத்தியிலே பிளவுகளிலும் பிரச்சனைகளிலும் சர்ச்சைகளிலும் சண்டைகளிலும் ஈடுபட்டவர்களை ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடிய, அந்த நாட்டில் அல்லாஹ்வை ஏற்று வந்த முஃமின்களை வரவேற்கக்கூடிய இடமாக, வாழ வைக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் மதீனாவை ஆக்கி அன்சாரிகளை அல்லாஹு தஆலா முஹாஜிரீன்களுக்கு, அஹதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் புகழாக பேசிக் கொண்டிருக்கிறான். மாற்றினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது, பிரதேசவாதம் இருக்கக்கூடாது, குலவாதம் இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்ற முஃமின்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும் என்று, பிரதேசவாதம் இருக்கக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 பிரதேசத்தை சேர்ந்தவர்களை ஒரு சமூகமாக ஆக்கினார்கள். அதுக்கு பின்னால் மக்காவில் இருந்து வந்தார்கள், சஹாபாக்கள் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உணர்ந்தார்கள். அரபியர்களிடத்திலே ஜாஹிலியா காலத்திலிருந்து இனவாதம் இருந்திருக்கிறது, பிரிவினைவாதம் இருந்திருக்கிறது, பிரதேசவாதம் இருந்திருக்கிறது, குலவாதம் இருந்திருக்கிறது. என்னுடைய சஹாபாக்கள் மக்கா வாசிகளும் மதீனா வாசிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் இங்கு வந்ததற்கு பின்னால் இன ரீதியாக, பிரதேச ரீதியாக, குல ரீதியாக பிரிந்து வாழக்கூடாது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்காவில் வாழ்ந்த வியாபார சமூகம், மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் விவசாய சமூகம், இரண்டு சாரார்களுடைய துறையும் வித்தியாசம், தன்மையும் வித்தியாசம், சூழலும் வித்தியாசம், இனமும் வித்தியாசம். கண்ணியமானவர்களே, என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த சஹாபாக்களில் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மதீனாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சஹாபியை நபி அவர்கள் தெரிவு செய்து அந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் இடையிலே அல் முஆஹா என்ற இஸ்லாமிய சகோதரத்துவ ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார்கள். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மிக உயர்ந்த ஒரு செல்வந்த சஹாபி. அவருக்கு துணையாக ஒரு இஸ்லாமிய சகோதரனாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய மக்காவில் வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா சொத்து செல்வங்களையும் விட்டு வெறும் கையோடு வந்த அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரனாக நியமித்தார்கள். கண்ணியமானவர்களே, மதீனா வாசிகள் மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு தங்களுடைய சொத்தில் பாதியை கொடுத்தார்கள். விவசாய பூமியில் விளையக்கூடிய விளைச்சலில் பாதியை கொடுத்தார்கள், வீட்டில் பாதியை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அனந்தர சொத்து சம்பந்தமான ஆயத்து அருளப்படுவதற்கு முன்னால் மதீனா வாசி ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்திலிருந்து மக்கா வாசிக்கு ஒரு பங்கும் கிடைத்தது. நீ மக்காவாசி நான் மதீனாவாசி என்ற பிரதேசவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் வந்தவர்கள் வந்தா வரத்தான் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே பலமான ஒரு பாலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி அவர்கள் எல்லோரும் ஒரு இனம் முஃமின்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு இனம் என்று நபி அவர்கள் சஹாபாக்களை வாழ வைத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருந்து வருகிறார்கள். மதீனாவிலே வாழ்ந்த ஒரு முக்கியமான சஹாபி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த முக்கியமான சஹாபி, மதீனாவிலே பிறந்தவர்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலும் பிறக்கவில்லை, மக்காவிலும் பிறக்கவில்லை, ஈரானில் பாரசீகத்திலே பிறந்தவர்கள். நெருப்பை வணங்கி ஒரு நெருப்பு வணங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் வாழ்ந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாழ வைத்தார்கள். ஹிஜாபுடைய ஆயத் அருளப்படுவதற்கு முன்னால் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்வது யாருடைய வீட்டிலே? அபூ தர்தாவுடைய வீட்டிலே, மதீனாவுடைய பிரதேசத்திலே, அவர்களுடைய சொந்த வீட்டிலே, சொந்த பூமியிலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியை பார்க்கிறார்கள். மனைவி எப்போதும் அழுக்கோடு, ஊத்தையோடு, அழுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால் அழுக்கோடு இருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க அழுக்கோடு இருக்கிறீங்க, சாதாரண உடுப்போட, கணவனுக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டிய ஒரு மனைவி, நீங்க அழுக்காக இருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க உம்மு தர்தா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, என்னுடைய கணவருக்கு இந்த உலகத்துடைய எந்த ஆசையும் இல்லை, அவருக்கு உலகத்துடைய ஆசை இல்லை, எப்பயும் அவர் தொழுக நோன்புண்டு தான் இருக்கிறாரு, மனைவிமார்களை பிள்ளைகளை கவனிக்கணும், பார்க்கணும், அவங்களோட சந்தோஷமாக பழகணும், உரையாடணும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. கண்ணியமானவர்களே, இது மதீனாவுக்கு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்திருக்கிறாங்க, சொந்த ஊரல்ல, அகதியாக வந்திருக்கிறாங்க, வாழ்றது அபூ தர்தா அந்த சஹாபியுடைய சொந்த வீட்டில். கண்ணியமானவர்களே, இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க, சாப்பாடு தயாராக இருக்குது. சாப்பிடக்கூடிய நேரத்தில்
சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அபூ தர்தாவை பார்த்து, அபூ தர்தா நீங்க சாப்பிடுங்க. சொன்னார் அபூ தர்தா நான் நோன்பு. சொன்னாங்க சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு நீங்க சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சுன்னத்தான நோன்பு விடுங்க, நீங்க நோன்பை விட்டுட்டு சாப்பிடுங்க. கண்ணியமானவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க, நோன்பை விட்டாங்க. நோன்பை விட்டாங்க யாருடைய பேச்சை கேட்டு? வந்தா வரத்தா, எங்கேயோ பிறந்தவர், ஈரான்ல பிறந்து மக்காக்கு வந்து அடிமையாக இருந்து அதுக்கு பின்னால ஒரு யகூதிய வீட்டுக்கு வேலைக்கு போய்த்து யகூதியாக மாறி அதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்கேயோ பிறந்தொத்த சுன்னத்தான நோன்பை விடுவாப்பா, நீ விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நோன்பு விட்டாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இரவு நேரத்தில் பாக்குறாங்க சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு தூங்க ரெடி ஆகுறாங்க. அபூ தர்தா உது செஞ்சு கொண்டு வாராரு தொழுகிறதுக்கு. இரவு நேர தொழுக. சொன்னாரு சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல இப்ப நீங்க தூங்குங்க, இப்ப நீங்க தூங்கணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. மனைவி பிள்ளைகள் அல்லாஹ் என்றுதான் நீங்கள் வாழ வேண்டும். தொழக்கூடாது, வந்து தூங்குங்க. கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு அகதியா வந்தவர் அவர் பார்க்கல, நீ வந்தா வரத்தான் எனக்கு சொல்ல வாரையா, நீ அகதியா வந்துட்டு எனக்கு படிச்சு தரதுக்கு வாரையா, பல வருஷ காலங்களாக நான் இரவுல தொழுது வாரேன், பல வருஷ காலங்களாக பகல்ல நோன்பு பிடிச்சு வாரேன், நீ வந்தா வரத்தான் சொல்றாயா என்று சொல்லல. உடனே தூங்குறாங்க. தூங்கி தஹஜ்ஜுடைய நேரம் வரும்போது சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே போய் அபூ தர்தாவை எழுப்புறாங்க, இப்ப தொழுங்க, இது தொழுகிற நேரம். மறுநாள் இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் செஞ்சது சரி, சல்மான் செஞ்சது சரி. அபூ தர்தாவை திருத்தணும், மனைவிக்கும் நேரம் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கும் கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும், அதே நேரத்தில் நோன்பை விட்டு சந்தோஷமாக சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க, அதே நேரத்தில் எந்த நேரம் பிடிச்சு கொண்டு இருக்க வேணாம். நீ சாப்பிட வேண்டிய, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. சல்மான் பார்சி செஞ்சது சரி. கண்ணியமானவர்களே, இங்க என்ன பாடம்? எங்கோயோ இருந்து வந்தவரை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நபி அவங்க எந்த அளவுக்கு சஹாபாக்களை மாத்தினாங்க. ஹவுஸ் ஹஸரஜ் என்று பல வருஷ காலங்களாக நானா நீயா என்று வாழ்ந்தவங்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? ஒரு பேச்சு, எங்கேயோ இருந்து வந்தவர் ஒரு நலவ சொல்லும் போது அதை கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்தவராக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆக்கியிருந்தாங்க. அவங்க பிரதேசவாதம் பேசக்கூடியவங்களாக இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க? சல்மான், நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க அரபியே இல்ல, எனக்கு சொல்ல வாரீங்களா? சல்மான், உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க மதீனாவே இல்ல, எங்களுக்கு சொல்ல வாரீங்களா? சொல்லல சகோதரர்களே, பிரதேசவாதம் இருக்கக்கூடாது. ஒரு யுத்தத்தில் கண்ணியமானவர்களே, ஒரு முஹாஜிர் சஹாபி, மதீனால நடந்த யுத்தம், மக்கால இருந்து அகதியா வந்த ஒரு அகதி ஒரு அன்சாரிக்கு காலால் அடிக்கிறாரு, பின்னால அவருடைய பின்பகுதிக்கு காலால் அடிக்கிறார். கோபம் வந்துட்டு, யார் அடிச்சது? வந்தா வரத்தான், மக்கால இருந்து வந்தவர். எங்கட பாசையில சொல்றதா? அடி வாங்கினது யாரு? ஊர் பொடியன், ஊரான், பரம்பரை பரம்பரையாக மதீனால வாழ்ந்தவங்க. கண்ணியமானவர்களே, இப்ப அன்சாரி அந்த சஹாபி என்ன செய்யறாரு? யாலில் அன்சார், ஏ அன்சாரிகளே, எனக்கு இந்த முஹாஜிர் அகதி அடிச்சுட்டான். அன்சாரிகள் வராங்க, மக்காவாசியும் சும்மா இருக்கல. அவர் என்ன சொன்னார்? யாலில் முஹாஜிரின், இதோ முஹாஜிரீன்களே, அன்சாரிகள் எனக்கு அடிக்க வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துச்சு. நான் நபியாக இருக்கும் போது ஜாஹிலிய காலத்து மக்களை போல நானா நீயா, வந்தவனா வாழ்றவனா, பிரதேசவாதம் பேசுறீங்களா? முஹாஜிரியும் ஒரு முஃமின், அன்சாரி நீயும் ஒரு முஃமின். இப்ப முஹாஜிர் அன்சார் என்று பிரிச்சு பேசவானாம், மக்காவாசி மதீனாவாசி என்று பிரிச்சு பேசவானாம், பிரதேசவாதம் வானாம். தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரதேசவாதத்தை விடுங்க, பிரதேசவாதத்தை விடுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹா முன்தினா, அது அசிங்கமானது, மலத்தை போல அது நாட்டம் அடிச்சு கொண்டிருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஊரை பிரிச்சிடும், நாட்டை பிரிச்சிடும், சமூகத்தை பிரிச்சிடும், குடும்பத்தை கூட சில நேரத்தில் பிரிச்சிடும். வந்தவன்
என்று சொல்ற வார்த்தை சொன்னாங்க நபி அவங்க. ஃபைன்னஹா முன்தினா, விட்டு போடுங்க. சஹாபாக்களை ஒத்துமைப்படுத்தினாங்க. இதுக்கு பின்னால அன்சாரிகள் யாரும் சப்போர்ட்டுக்கு அன்சாரிகளை கூப்பிடவும் கூடாது, முஹாஜிரீன்கள் யாரும் முஹாஜிரீன்களை கூப்பிடக்கூடாது. நாங்க எல்லாரும் ஒன்று, நாங்க எல்லாரும் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரதேசவாதம் இருக்கக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபி அல்லாத சஹாபாக்கள் எல்லோரும் அரபிகள் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் வந்தவர்களை வந்தா வரத்தான் என்று ஒரு நாளும் பார்க்கல. பார்த்திருந்தா சல்மான் பாரிஸ நபி அவங்க பக்கத்துல கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த யுத்தத்துடைய நேரத்தில் அரபிகள் போராளிகள் தடுமாறிக் கொண்டிருக்கிறாங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க, முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையிலே பாரசீகத்திலே பிறந்து நெருப்பை பல வருட காலங்கள் வணங்கி அதுக்கு பின்னால் யகூதியாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சஹாபி சல்மான் பாரிசி ஒரு மஷூரா சொல்றாங்க. சஹாபாக்கள் யாருமே சொல்லல, சல்மான் நீங்க என்ன பாயிரீங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க பரம்பரை அரபிகள், எங்கள்கிட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, காலித் இப்னு வலீத் போன்ற போராளிகள் இருக்கிறாங்க, நீங்க என்ன வந்துட்டு பேசுறீங்க? யாருமே சொல்லல. சொன்னார் சல்மான் பாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க அஜமிகள், அரபி இல்லாதவங்க, எங்கட அனுபவம் என்னண்டா, யுத்தம் செய்யும் போது யுத்த காலத்துக்கு முன்னால நாங்க குழிகளை தோண்டுவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல ஐடியா, எங்களுக்கு அனுபவம் இல்லாத புதிய ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி தாரீங்க, வந்தவன் வரந்தவன் பார்க்கல, நீ யாரு நானா யார் என்று பார்க்கல, நல்ல கருத்தொன்று சொல்லப்படுது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தோஷம் தாங்கேலா, சல்மான் பாரிஸியுடைய மஷூராவை நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று நபி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நபி அவங்களை சேர்ந்து குழிகளை தோண்டினாங்க. இறுதியில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, சல்மானு மின்னா அஹ்லல் பைத், சல்மானு மின்னா அஹ்லல் பைத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் எங்கட ஃபேமிலி. ஈரான்ல பிறந்து நெருப்ப வணங்கினவர். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மானு மின் அஹ்லல் பைத், சல்மானை யாரும் பிரிச்சு பாத்திரக்கூடாது, வந்தவன் வந்தா வரத்தான் என்று பாத்திரக்கூடாது, அகதி என்று பாத்திரக்கூடாது, ஒன்றுமில்லாம வந்திருக்கிறான் என்று பாத்திரக்கூடாது, காஃபிராக இருந்துட்டு இப்பதானே வந்து பெரியாளாக இருக்கிறான் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மானு மின் அஹ்லல் பைத், சல்மான் அவர் எங்கட ஃபேமிலி, எங்கட குடும்பம் என்று சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, உம்மு ஐமன் பரக்கா அல் ஹபஷியா, அந்த சஹாபி பெண்ணுடைய பேரை சொல்லும் போதே எத்தியோப்பியா கருப்பு இனத்தை சேர்ந்த பெண். இவங்க யாரு? நபி அவங்களோட உம்மா மௌத்தா போனதுக்கு பின்னால நபி அவங்களை தூக்கி வளர்த்த தாய். அரபி கிடையாது, அரபி கிடையாது, அரபு கூட பேசக்கூட தெரியாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், அந்த பெண்ணை பார்த்து, நீங்க அரபால மிச்சம் பேசவானாம், பரிகாசம் சொல்லுவாங்களாம், பேசவானாம், நீங்க பேசுற அரபெல்லாம் பிழை. அந்த அளவுக்கு அன்பாக நபி அவர்களை தூக்கி வளர்த்த தாய் அரபி அல்ல, ஹபஷாவிலிருந்து வந்த பெண். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி வளர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் யாராவது சுவர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினால் இந்த உம்மு ஐமனை முடிக்கட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா கருப்பு பொம்புல, எத்தியோப்பியா, ஹபஷா, சோமாலியாவுடைய பகுதியை சேர்ந்த பெண். நபி அவங்களுடைய சாட்சாமாரும் நபி அவங்களுடைய உறவினர்களும் வந்தவள், நாங்க குறைசி பரம்பரை, எங்கட பிள்ளைய அவளா வளர்க்கணும் என்று சொல்லல, எங்கே இருந்து வந்தவள் என்று பார்க்கல. கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய விரோதியாக இருந்த ஒரு யூத குடும்பம், அந்த யூத குடும்பத்தில் பிறந்து யூத பெண்ணாக வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஃபியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்று பார்க்கல, எங்கே இருந்து வந்தவள் என்று பார்க்கல. பனு இஸ்ரவேலர்கள் உலகத்திலே வாழ்ந்த மிக கீழ்த்தரமான பரம்பரையில் வந்த பெண் என்று பார்க்கவில்லை. கலிமாவை சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், கலிமா சொன்னவர்கள் உங்களுடைய சகோதரர்களை போல திருமணம் முடித்தார்கள். அந்த சஃபியாவை பார்த்து குறைஷி பரம்பரையில் வந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை சொல்லிட்டாங்க, யஹூதியுடைய மகளே என்று சொல்லிவிட்டார்கள். தாங்க முடியாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கிறாங்க.
அழுகுறாய்? ஹப்ஸா யஹூதியுடைய மகள் என்று சொல்லிட்டா, உண்மைதான். வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, வாப்பா யஹூதி தான். நபி அவங்க சொல்லல, உண்மைதானே சொல்லிக்கிறான். சக்கலத்தி ஹப்ஸா உண்மையதானே சொல்லிருக்கிறா என்று சொல்லல. நபி அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் நீங்க வாயை பொத்திட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லலுமே, ஏண்ட வாப்பா நபி, ஏண்ட பெரியப்பாவும் நபி. இப்ப நான் வாழ்றது ஒரு நபியோட. பாப்பா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். பெரியப்பா யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இப்ப வாழ்றது யாரோட? என்னோட. இதை சொல்லிருச்சு உங்களுக்கும். ஆறுதல் படுத்தினாங்க. யஹூதி பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்போடு உடம்பை சேர்த்து நெருக்கமாக வாழ்ந்தார்கள். மாரியத்துல் கிப்தியா யாரு? யாரு? அந்த காலத்துல குறைஷிகள் உயர்ந்தவர்கள். கிப்தி பரம்பரை அது ஃபிரௌனுடைய காலத்திலிருந்து அற்பமாக கருதப்பட்ட ஒரு சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாரியத்துல் கிப்தியாவை திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் என்ற அழகான ஆண் குழந்தையை அல்லாஹு தஆலா மாரியத்துல் கிப்தியாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வந்தவள் என்று பார்க்கவில்லை, புறத்து என்று பார்க்கவில்லை. திருமணம் செய்தார்கள், குழந்தையையும் பெற்றெடுத்தார்கள். கண்ணியமானவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்க நிச்சயமாக சதஃப்தஹூன மிஸ்ர், எகிப்தை வெற்றி கொள்வீங்க. எகிப்து வெற்றி கொள்ளப்படும். இஸ்தௌசு பிஹிம் கைரா, நீங்க எகிப்தை வெற்றி கொண்டா எகிப்து வாசிகளோட கைராக நடந்து கொள்ளுங்க, நலவாக நடந்து கொள்ளுங்க சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு காரணம் என்று சொன்னாங்க. எகிப்திய மக்களோடு பண்பாக கனிவாக நடந்து கொள்ளுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு காரணம். என்ன காரணம்? முதலாவது சொன்னாங்க, என் மனைவி, நான் ஈஜிப்ட்ல பிறந்த மாரியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தேன், இருக்கிறேன். அதே நேரத்தில் எங்களோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர், அவங்களும் ஈஜிப்தை சேர்ந்தவங்க, மிஸ்ரை சேர்ந்தவங்க, எகிப்தை சேர்ந்தவங்க. இந்த ரெண்டு காரணத்தினால மிஸ்ர் வாசிகளோட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க, பிரிச்சு பார்க்காதீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பிலாலுல் ஹபஷி யாரு? பிலாலுல் ஹபஷி கண்ணியமானவர்களே, பார்ப்பதற்கு அசிங்கமான தோற்றம், எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். மக்காவுக்கு வந்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஒரு மிருகத்தை போன்று நடாத்தப்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் அவங்கள இஸ்லாத்துக்கு முன்னால பிரதேசவாதம், இஸ்லாத்துக்கு முன்னால இனவாதம், இஸ்லாத்துக்கு முன்னால குலவாதம். ஆனா இஸ்லாம் எல்லோரையும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் ஒன்றாக ஆக்கியது. எந்த சஹாபியும் அவர்கள் அற்பமாக கருதவில்லை. யார திருமணம் செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி யாரு? பார்ப்பதற்கு அசிங்கமானவர், ஒன்றுமில்லாதவர். யார மகளை முடிச்சாரு? அந்த காலத்தில் இருந்த ஆக பெரிய பணக்காரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய சகோதரி ஹாலாவை திருமணம் செஞ்சாங்க. வந்தவன் என்று பார்க்கவில்லை, அசிங்கமானவன் என்று கூட பார்க்கவில்லை, மனிதன் என்று பார்த்தார்கள், முஃமின் என்று பார்த்தார்கள், ஈமான் இருக்கிறது என்று பார்த்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரி இருந்தா லஸவ்வஜ்து பிலாலா, நான் பிலாலுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து அடிமையாக இருந்தவர், மிருகத்தை போன்று நடாத்தப்பட்டவர், வந்தவர் என்று ஒதுக்கவில்லை. சஹாபாக்கள் சேர்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அத்தகஹு சய்யிதுனா அபூ பக்ரின், பிலால் சய்யிதுனா என்று சொன்னாங்க. பிலால் எங்களுடைய தலைவர். நபி அவங்களுக்கு நாங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்று சொல்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, சய்யிதுனா பிலால், பிலால் எங்களுடைய தலைவர் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அவரை குறைஷி காபிர்கள் மிக அற்பமாக கருதினார்கள், மிக கேவலமாக ஒதுக்கினார்கள், கேவலமாக அவரை பார்த்தா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் என்ன செஞ்சாங்க? அவருடைய கண்ணியத்தை குறைஷிகளுக்கு விளங்கப்படுத்தினாங்க. காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏற வச்சாங்க. அதான் சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக பிலால் அல் ஹபஷியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்கு மேலே ஏத்தி பாங்கு சொல்ல வச்சாங்க, அதான் சொல்ல வச்சாங்க. அந்த நேரத்தில் சில குறைஷி காபிர்கள் சொன்னாங்களாம், நல்ல காலம், எங்கட வாப்பாமார் எங்கட அப்பாமார் நேரத்தோட மௌத்தா போய்த்தாங்க, இந்த காட்சியை கண்டிருந்தா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். இஸ்லாம் அவரை இணைத்தது, சேர்த்தது, வந்தவன் என்று அவரை ஒருபோதும் இஸ்லாம் பார்க்கவில்லை, நபி அவர்களும் பார்க்கவில்லை, சஹாபாக்களும் பார்க்கவில்லை. கண்ணியமானவர்களே, சுஹைப் ரூமி யாரு?
குர்ஆன் அவரை பத்தி பேசுது. அல்லாஹ்வுக்காக வேண்டி வீடு வாசலை, குடும்பத்தை, மனைவிமார்களை, தொழில் செய்த இடத்தை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். வெறும் கையோடு வருகிறார், உடுத்த ஆடையோடு வருகிறார். வரும்போது காபிர்கள் இடைமறிக்கிறார்கள். அவரிடத்தில் இருந்த ஆயுதங்களை, அவருடைய பொருட்களை பறிக்கிறார்கள். என்ன சொன்னாரு? தன் ஜிப்பாவை கலட்டி உதறிட்டு சொன்னாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்காவை விட்டுட்டு போறேன், மக்காட தூசி கூட எனக்கு வானாம் என்று சொல்லிட்டு போறாரு. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறான். உலகத்தில் சில பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை வித்து விட்டார்கள், அர்ப்பணமாக்கி விட்டார்கள் என்று குர்ஆனிலே பேசப்படக்கூடிய அளவுக்கு சுஹைபுர் ரூமி மாறினாரு. யாரு சுஹைபுர் ரூமி? அரபியே கிடையாது. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா யாரு சகோதரர்களே? ஒரு பொம்புலட அடிமை, ஆக கேவலம் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறது. அரபு நாடே கிடையாது, மொழி அரபே கிடையாது. மதீனாக்கு வாராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இனிமையான குரல் என்றா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளியில இருந்து வாராங்க, கொஞ்சம் லேட் ஆகி வாராங்க. இஷாவுக்கு பின்னால நபி அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷா ஏன் லேட், என்ன காரணம், ஏன் லேட்? நபி அவங்க கேட்டாங்க மனைவி, என்ன லேட்? சொன்னாங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் இஷா தொழுவிட்டு வரும்போது பள்ளி வாசல்ல ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுச்சு, மிக இனிமையான குரல். அந்த கிராத் ஓதக்கூடிய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நபி அவங்களுக்கு ஆச்சரியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இனிமையான குரல் என்று சொல்கிறார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் நானும் கேட்க வேண்டும் என்று வேகமாக வருகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களை வந்து பார்த்தா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ஒரு பெண்ணுடைய அடிமை, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இனிமையாக ஓதுகிறார்கள், அழகாக ஓதுகிறார்கள், அரபியே கிடையாது, அழகாக உச்சரித்து ஓதுகிறார்கள். அடிமையாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கிராத்தை ரசித்து கேட்டாங்க, சந்தோஷமாக கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லக், உன்னை போன்ற நல்ல குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளை என்னுடைய சமூகத்தில் உருவாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஒரு சமூகத்துடைய காரியாக அடையாளப்படுத்தி விட்டு சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பா, நீங்கள் எல்லோரும் குர்ஆனை படிப்பதாக இருந்தால், குர்ஆன் ஓதக்கூடிய முறையை நீங்கள் படிப்பதாக இருந்தால் 4 பேரிடத்திலே நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபாவையும் அவரிடத்தில் சென்று நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி தன்னுடைய மதீனாவில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல், மதீனாவில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசலுக்கு இமாமாக, குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய பள்ளியுடைய இமாமாக சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்ற அடிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நியமித்தாங்க. வந்தவன் என்று ஒதுக்கவில்லை, பள்ளியுடைய இமாமாக தெரிவு செய்தார்கள். தகுதி இருக்கிறது, வந்தவன் என்று பார்க்கவில்லை. தகுதி இருக்கிறது, வந்தவன் என்று அகதி என்று பார்க்கவில்லை, அடிமை என்று பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா தொழுவிக்கும் போது அவருக்கு பின்னால் பெரிய பெரிய காரிமார்கள், உஸ்மான் இப்னு அஃபான், உமர் இப்னு கத்தாப் போன்றவர்கள் பின்னால் என்று தொழுவார்கள். வந்தவன் என்று பார்க்கவில்லை. எங்கோ இருந்து வந்து பெரியாள் ஆகிறான் சொல்லல, நபி அவங்க பாராட்டினாங்க, சமூகத்தில் இடம் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது முஅத்தின், இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது முஅத்தின் யாரு? பிலால் அல் ஹபஷி. எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர் தான் மஸ்ஜித் நபவியுடைய முஅத்தின், மக்கால முஅத்தின். குபா பள்ளிவாசல் இமாம் யாரு? எங்கேயோ இருந்து வந்த சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் சுபஹ் தொழுவித்துக் கொண்டிருக்கும் போது தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு பல நாட்கள் நோயாளியாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? நான் தான் இவ்வளவு காலம் மஸ்ஜித் நபவியுடைய இமாம், இதுக்கு பின்னால அடுத்த ஹலீஃபா வரும் வரைக்கும் சுஹைபுர் ரூமி தான் இமாமா இருக்கணும். எங்கேயோ இருந்து வந்தவர். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவன் என்று பார்க்கவில்லை. இனவாதம், பிரதேசவாதம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. நபிமார்கள் குர்ஆனிலே இனவாதத்தை, பிரதேசவாதத்தை, அதை பேசக்கூடியவர்களை கேவலமாக பேசியிருக்கிறார்கள். ஜாஹிலிய காலத்துடைய பண்பென்று அந்த சமூகவாதம் பேசுவது, இனவாதம் பேசுவது, குலவாதம் பேசுவது, பிரதேசவாதம் பேசுவதை குர்ஆன் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. இது ஜஅலல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமிய்யா, பிரதேசவாதம், இனவாதம், குலவாதம். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒரு முஃமின் உள்ளத்தில் இருக்க முடியாது. ஒரு முஃமின் உள்ளத்தில் இருக்கணும் ஈமானும் தக்வாவும். காபிர்களுடைய உள்ளத்தில் தான் பிரதேசவாதமும், இனவாதமும், துவேஷமும்,
குலவாதமும் இருக்கும் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் தக்வா இருக்க வேண்டும். இந்த ஈமானும் தக்வாவும் தான் அடியார்களை அல்லாஹ் அளக்கக்கூடிய அளவுகோல் என்பதை நானும் நீங்களும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மனிதர்களாக பிறந்தவர்களை மனிதர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் மதிப்போம். அல்லாஹு தஆலா மனிதர்களை முஃமின்கள் காஃபிர்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா பிரித்து பார்க்கிறானே தவிர மனிதர்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கும் பிரித்து பேசியது கிடையாது. உலகத்தில் வாழும் போதுதான் குடும்பம், உலகத்தில் வாழும் போதுதான் பிரதேசம், உலகத்தில் வாழும் போதுதான் இனம் பிரதேசம் தேசம் என்பது மரணத்துக்கு பின்னால் எல்லோரும் சமமானவர்கள். ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதி வலா யதஸாஅலூன். சூதப்பட்டு இந்த உலகம் அழிக்கப்பட்டால் எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் மனிதர்கள். அதுபோன்றுதான் உலகத்திலே நாம் எல்லோரும் சமமானவர்கள், எல்லோருடைய அடிப்படையும் ஒன்று. எல்லோரையும் அல்லாஹ் இனமாக குலமாக அல்லாஹ் படைத்திருப்பது சண்டை பிடித்துக் கொள்வதற்கோ அல்லது ஊரை விட்டு ஒதுக்குவதற்கோ அற்பமாக கருதுவதற்கோ அல்ல. அறிமுகத்தை ஏற்படுத்த வேண்டும். அறிமுகத்தின் மூலம் அன்பு உருவாக வேண்டும், பாசம் உண்டாக வேண்டும், சகோதரத்துவம் உண்டாக வேண்டும், ஐக்கியம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இனங்களாக கோத்திரங்களாக பிரதேசங்களாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். வல்லநாயன் அல்லாஹு தஆலா மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களை மனிதர்களாக மதித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உலகத்தில் பெற்று வாழக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.